இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ் இருக்கு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம எஸ்டிஆர் அண்ணா வந்துட்டு தக்லீஃப் படத்துக்கான டப்பிங் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நம்ம சூர்யா அண்ணாவோட 44வது படத்துக்கான ஷூட்டிங்கான ஒரு சின்ன அப்டேட். நம்ம ரியோ ராஜ் அண்ணா புதுசா நடிக்கிற படத்துக்கான ஒரு குட்டி அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு. இதை பத்தி நம்ம அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம். நம்ம டைரக்டர் மணிரத்னம் சார் இவரோட டைரக்ஷன்ல நம்ம உலக நாயகன் கமல் சார், நம்ம எஸ்டிஆர் அண்ணா, நம்ம த்ரிஷா மேம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் தக் லைஃப். இந்த படத்துக்கான அப்டேட் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த படத்துக்கான டப்பிங்க நம்ம எஸ்டிஆர் அண்ணா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இந்த தக் லைஃப் படத்துல இன்னும் நிறைய பேர்லாம் நடிக்கிறாங்க. இந்த தக்லீஃப் படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பே வந்திருக்கு. இந்த படத்துல நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட ரோல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் மட்டும் இல்லாம நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட நடிப்புல ஒரு பயங்கர பிரம்மாண்டமா மாசா பயங்கர எதிர்பார்ப்போட இருக்கிற படம் தான் வந்துட்டு STR 48. இந்த படத்துக்கான அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இவரோட டைரக்ஷன்ல நம்ம சூர்யா அண்ணா தன்னோட 44வது படத்துல அவர் வந்து நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டா கூட நம்ம சூர்யா அண்ணாவோட பர்த்டே ஸ்பெஷலா இந்த படத்துல இருந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிம்ஸ் வீடியோலாம் வந்து பாத்தீங்கன்னா மரண மாசம் வந்திருந்தது. அந்த படத்துக்கான பிஜிஎம்மே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்திருந்தது. நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வந்துட்டு சும்மா தெரிக்க விட்டாரு அப்படின்னு கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, நம்ம சூர்யா அண்ணாவோட 44வது படத்துக்கான ஷூட்டிங்லாம் ஆகுது. செகண்ட் ஷெட்யூலுக்கான ஷூட்டிங் இப்போ வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஊட்டியில. அங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு ஷூட்டிங் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ்ல இப்போ வந்து கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்கான மற்ற அப்டேட் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சூர்யா அண்ணாவோட கங்குவா படமும் வந்துட்டு அக்டோபர் 10 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஜோ படத்துக்கான ஒரு பெரிய சக்சஸ்க்கு அப்புறமா நம்ம ரியோ ராஜ் அண்ணா ஒரு சில படங்கள்ல அவர் வந்து கமிட் ஆகிட்டு நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில கலையரசன் தங்கவேல் இவரோட டைரக்ஷன்ல நம்ம ரியோ ராஜ் அண்ணா ஒரு புதிய படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்துலயுமே அவருக்கு ஜோடியா நம்ம மாளவிகா மனோஜ் தான் வந்து நடிக்கிறாங்க. இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த படத்துக்கான எல்லா ஷூட்டிங்குமே முடிச்சிட்டாங்க. இந்த விஷயத்த அபிஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. நம்ம ரியோ ராஜ் அண்ணாவோட இந்த புதிய படத்துக்கான மற்ற அப்டேட்லாம் கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.